சேலம் மாவட்டம் ஏற்காடு மலைப்பாதையில் ரீல்ஸ் மோகத்தில் அத்துமீறும் இளைஞர்கள் அது குறித்தான அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். நெடுஞ்சாலைத்துறையால் வைக்கப்பட்டிருந்த எச்சரிக்கை பலகைகளை உடைத்து அராஜகத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சுதன் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் சுதன், இது குறித்து அந்த நெடுஞ்சாலைத்துறை சார்பாக என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? வணக்கம் தனலட்சுமி. சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏற்காட்டிற்கு நாள்தோறும் பல்வேறு சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். குறிப்பாக வெளி மாவட்டங்களில் இருந்தும் வெளி மாநிலங்களில் இருந்தும் கூட ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஏற்காட்டிற்கு நாள்தோறும் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். இந்த நிலையில் அண்மையில் ஏற்காட்டிற்கு சுற்றுலா வந்த சில இளைஞர்கள் ஏற்காடு மலைப்பாதையில் இருக்கக்கூடிய, அதாவது நெடுஞ்சாலைத்துறை சார்பில் வைக்கப்பட்டிருந்த எச்சரிக்கை பலகைகளை உடைத்து அவற்றை கையில் எடுத்து விளையாடி அதனை தங்களுடைய செல்போன்களில் வீடியோவாக பதிவு செய்து அதனை சமூக வலைதளங்களில் உலாவ விட்டிருக்கிறார்கள். அதே போல இளைஞர்கள் இந்த மலைப்பாதையில் இருக்கக்கூடிய அந்த குறுகலான சாலைகளில் ஒரு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய வகையில் மற்றும் நகர வாகன ஓட்டிகளுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் வகையில் சாகச பயணங்களையும் மேற்கொண்டிருக்கிறார்கள். இவற்றை எல்லாம் அந்த இளைஞர்கள் தங்களுடைய செல்போன்களில் வீடியோவாக பதிவு செய்து அதனை தங்களுடைய இன்ஸ்டாகிராம், பேஸ்புக் போன்ற இணையதளங்களில் உலாவ விட்டிருக்கிறார்கள். இந்த வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. குறிப்பாக ஏற்காடு மலைப்பாதையை பொறுத்தவரை குறுகலான சாலைகளும் ஆபத்தான வளைவுகளும் கொண்ட அந்த பகுதிகளில் வரக்கூடிய வெளி மாவட்டத்தைச் சேர்ந்த வாகன ஓட்டிகளுக்கு ஒரு எச்சரிக்கை அறிவிக்கும் வகையிலேயே நெடுஞ்சாலைத்துறை சார்பில் ஆங்காங்கே அந்த சைன் போர்டு எனக்கூடிய அந்த எச்சரிக்கை பலகைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. அவற்றை இந்த இளைஞர்கள் ரீல்ஸ் மோகத்தில் அதனை சேதப்படுத்தி உடைத்து அவற்றை வீடியோ பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பதிவு செய்திருக்கக்கூடிய காட்சிகள் தற்போது பொதுமக்களிடையே ஒரு பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. எனவே இது போன்ற ஒழுங்கீன செயலில் ஈடுபடக்கூடிய இந்த இளைஞர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் தரப்பில் ஒரு கோரிக்கையும் எழுந்த வண்ணம் இருக்கிறது. இந்த ரீல்ஸுக்கு கமெண்டாக பலரும் தங்களுடைய கண்டனங்களை தொடர்ந்து பதிவு செய்து வருகிறார்கள். எனவே சம்பந்தப்பட்ட ஏற்காடு காவல்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் இந்த வீடியோ காட்சிகளை பதிவுகளை ஆதாரமாக கொண்டு இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்கள் யார், எந்த ஊரை சேர்ந்தவர்கள் என அடையாளம் கண்டறிந்து அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போல இனிவரும் காலங்களில் இந்த மலை பாதைகளில் ஆங்காங்கே இந்த ரீல்ஸ் மோகத்தில் இளைஞர்கள் நடுவழியிலேயே வாகனங்களை நிறுத்திவிட்டு இது போன்ற சமூக விரோத சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவது தொடர் நடவடிக்கையாகவே இருந்து வருகிறது. அதற்கும் ஒரு நிரந்தர தீர்வு ஏற்படுத்தும் வகையில் அந்த மலை பாதைகளில் ஒரு தொடர் கண்காணிப்பு பணிகளையும் மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் தரப்பில் கோரிக்கை எழுந்த வண்ணம் இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சுதன்.